வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நேற்று இரவு வந்த தகவல் எல்லாருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ரோபோ சங்கர் காலமானார் அப்படிங்கிற ஒரு தகவல் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியது. என்ன காரணம்னா, பொதுவாகவே நமக்கு ஒருத்தர் 46 வயசில் காலமானார் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கு. அதுவும் நம்மளை விட கம்மியான வயதில் உள்ள ஒருவர் மறையும் பொழுது அது நமக்கு ஒரு அதிர்ச்சி. நிச்சயமாக ஒரு 80 வயசு 90 வயசில் ஒருத்தர் இறந்தார்னா நம்ம இவ்வளோ ஷாக் இருக்காது. ஷாக் இருந்தால் கூட. பட் ரோபோ சங்கர் ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேமாகவே மாறி ரொம்ப காலம் ஆச்சு. அவர் ஆரம்பத்தில் மேடைகள்லேருந்து அதுக்கப்புறம் இந்த கலக்கப்போவது யார் மாதிரி அதில் முதல்ல அந்த உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரோபோவாக பண்ணி, அதுக்கப்புறம் மிமிக்ரி பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி நடிகராகி எல்லாரோடையும் அஜித், விஜய், ரஜினி எல்லா பெரிய நடிகர்களோட படங்கள்லையும் அவர் நடிச்சிருக்காரு. நம்ம அவரை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர். கமல்ஹாசன் அவர்கள் பிறந்த நாள்னா ரோபோ சங்கருடைய போஸ்டர் அது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அடிப்பார். உலகநாயகன் படம் ரிலீஸ்னால் எங்கே பார்த்தாலும் அவர் பிரம்மாண்டமான பேனர்கள் வைப்பார். ரீரிலீஸ் அப்போ தேட்டரில், கமலா தேட்டரில் பிரம்மாண்டமான ஃப்ளெக்ஸு பேனர்லாம் அடித்து அந்த முதல் ஷோவை கலக்கிடுவார். வெடியை போட்டு தாரத்தப்பட்டையோட அந்த மாதிரி. அதே இப்போ விக்ரம் ரிலீஸ் ஆன பொழுது அவர் என்ன பண்ணார்னா, விக்ரம் சென்னை உள்ள தேட்டரில், முக்கியமான தேட்டர்லாம் பார்த்துட்டு வெவ்வேறு ஊருக்கு வந்தார். அடுத்தடுத்த ஊர்கள், திருச்சிக்கெலாம் வந்தார். ஸோ அந்த மாதிரி உலகநாயகனை கொண்டாடக்கூடியவர். ஒவ்வொரு ஊர்லையும் எப்படி ரசிக்கிறாங்க, நம்ம போய் அதை ரசிப்போம் அப்படின்னு அந்த அளவு தீவிரமாக கொண்டாடக்கூடியவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும். அவருக்கு எவ்வளவு தான் பிஸி ஷெட்யூலில் இருந்த பொழுதும் அவருடைய மகள் திருமணத்துக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருடைய பேரப்பையன் பிறந்த பொழுது அவரையும் அந்த குழந்தையும் வாழ்த்தி, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப லேட்டாக தான் ரெகக்னைஸ் பண்ணார். முறை அவருடைய மீட்டிங், அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். முதல் தடவை உலகநாயகனை பார்க்கும்பொழுது ரோபோ சங்கர் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் அதை இது பண்ணியிருக்கேன். அதை முடிஞ்சால் நான் ரீஷேர் பண்ணுறேன் பழைய விஷயங்களை. ஸோ அப்படி ஒரு பாண்டிங். இப்போ கமல் ரசிகர்களுக்கு எப்படின்னா, நம்மளோட ஒரு சக ரசிகர் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம், கமல்ஹாசனுக்கு நம்முடைய தம்பி போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தம். மற்றவர்களை விட நமக்கு இந்த பெயின் அதிகம். நமக்கு இவருடைய மறைவுங்கிறது மிகுந்த வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதான் கமல் சாரே சொல்லியிருக்காரு, போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா, நீ எப்போதுமே எங்கள் மனசில் இருப்ப அப்படிங்கிறது தான் அவர் இரங்கல் தேதியில் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு நேரம். ரோபோ சங்கரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அடுத்த தேர்தல், அதாவது 2026 தேர்தலுக்கான தயார் பணிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் நிச்சயமாக எவ்வளவு சீட்டு வாங்கணும், எந்தெந்த தொகுதி கேட்கணும், யாரை நிப்பாட்டணுங்கிற அந்த பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் நமக்கு கிடைச்சாச்சு. சட்டசபைக்கும் நம்ம உறுப்பினர்களை அனுப்பணும் 2026ங்கிறது தான் நம்முடைய கட்சியுடைய இலக்கு. அதாவது உடலை கரெக்டாக பார்த்துக்கணும்னு உலகநாயகன் எப்போதுமே சொல்லுவார். நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டை கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது எந்த ஒரு அடிக்டிவான பழக்கத்துலையும் போய் மாட்டிக்கக்கூடாது. அதாவது இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எந்த கெட்ட பழக்கத்துலையும் மாட்டிக்கக்கூடாது. நம்ம தான் முடிவு பண்ணணும், இது வேணுமா வேண்டாமான்னு. இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு அடிக்டிவ் நேச்சர், எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ரோபோ சங்கருக்கு ஒரு ஃபோன் காலில் பேசும்பொழுது கூட எச்சரிச்சிருப்பார், கவனமாக பார்த்துக்கணும் உடம்பை அப்படின்னு. அப்படிப்பட்டவர். அந்த பாருங்கள் எப்படி வராரு பாருங்கள் அவர் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு. இதே மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் உண்டு. நான் அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம். அதாவது எந்த இயர்னு எனக்கு 2011 இந்த வருஷம், அதாவது மன்மோகன் நம்ம வந்த வருஷம். அதில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போயிருக்கோம். ஃபோட்டோ டேட்டு பிப்ரவரி மாதம். எங்களுக்கு ஃபோட்டோ டேட்டு பிப்ரவரி மாதமோ ஜனவரி மாதமோ ஒரு ஃபோட்டோ டேட்டு. போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்போ சாதாரணமாக இருக்கார், நார்மலாக சாதாரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் கேரளாவில் அவருக்கு வாழும் வரலாறு அவார்டு கொடுத்தாங்க. அங்கே போகிறோம் நாங்கள் எல்லாமே. ஒரு வார கேப்பில் போகிறோம் வாழும் வரலாறுக்கு. அங்கே பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே ஆளே வேறு மாதிரி, ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கார்.
எனக்கு ஆச்சரியம், எப்படிடா என்னடா பண்ணுறாருன்னு. அதே மாதிரி தான் போன வாரம் பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்காரு. இப்போ பாருங்க அந்த இதில் நடந்து வர்றதை பார்த்தா ஒரு 20-25 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காரு. அப்படி என்ன எக்ஸசைஸ் பண்ணுவார், என்ன டயட்டில் இது பண்ணுவாருன்னு நமக்கு தெரில. செமையாக உடம்பை குறைச்சி வயசாக குறைச்சி அப்படி இருக்காரு. இப்போ வந்து கல்கி 2898 AD அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு தான் அவர் கிளம்ப போறாரு. அடுத்த மாதம் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம். இப்போ அந்த படத்தை பற்றி நேத்திலேருந்து பரபரப்பாயிடுச்சு. ஏன்னா தீபிகா படுகோன் மிக முக்கியமான சுமதிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு குயின் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க போன பார்ட்டில். அவங்க வந்து அன்ரீசனபிளான ஏகப்பட்ட டிமாண்டு, அந்த டிரைவர் பேட்டாலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக கேட்டவுடனே பார்த்தாங்க இது வேண்டான்னு முடிவுன்னு அவங்கள தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக கமலஹாசன் ஷூட்டிங் போகிறது வந்து கல்கி ஷூட்டிங்க்கு தான். அவர் வந்து அன்பறிவு ஷூட்டிங்க்கோ அருண்குமார் ஷூட்டிங்கோ போகல, கல்கி 2898 AD ஷூட்டிங்க்கு அவர் போகிறாரு. ராஜ்கமல் நிறுவனத்துடைய அடுத்தடுத்த அறிவிப்புகள் அவங்க நிறைய கதை கேட்டு இப்போ ஓகே பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்த லைனப் பாருங்கள், இம்ப்ரெசிவ் லைனப்பாக இருக்குது, அறிவிப்புகள் வரும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவிப்பு அன்பறிவு படம் KH 237ங்கிறது கன்ஃபார்ம்டு, அது நமக்கு தெரியும். அப்புறம் அருண்குமார் படம் அது கன்ஃபார்ம்டு. அருண்குமார்கிட்ட கதை கேட்டு லாக் பண்ணியாச்சு. அந்த படம் வந்து நம்ம இவருக்காக லிங்குசாமிக்காக பண்ணி கொடுக்க போகிறாரு. லிங்குசாமியை கோ ப்ரொடியூசராக போட்டு அவருக்காக அதை பண்ணி கொடுப்பாரு. அதில் வரக்கூடிய லாபத்தை வந்து லிங்குசாமிக்கு வந்து அவருடைய அந்த நஷ்டத்திலேருந்து போக்குறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியை பண்ணி கொடுப்பாரு. அது நிச்சயம். கமலஹாசன் வந்து எல்லாரையும் வாழ வச்சு தான் அவருக்கு பழக்கம். ஸோ நிச்சயமாக லிங்குசாமிக்கு இந்த உதவி பண்ணுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது 2 நாளாக என்னென்னா, சூர்யாவுடைய இப்போ 2 படமோ 3 படமோ பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தாப்புல ராஜ்கமலில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வைரலாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கு முன்னாடியே, ரோலக்ஸுக்கு முன்னாடியே கமல் சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு சூர்யா கிட்ட. நிச்சயமாக ஒரு படம் பண்ணணும் ராஜ்கமலில் அப்படின்னு அவருக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. பட் அது வந்து இப்போ தான் அது நிறைவேறி இருக்கு. ஒரு நல்ல கதை அமைஞ்சு சூர்யாவுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு படமாக அது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் டைரக்டருங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அது வந்து பெரிய ப்ராஜெக்ட் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூர்யாவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு டேர்ன் அரவுண்டாக இருக்கும். எப்படி ரோலக்ஸ் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவரோட கெரியர்லேயே அவர் வந்து திருப்பு முனையை அமைஞ்சதோ, நிச்சயமாக ராஜ்கமலோட அவர் பண்ணும்பொழுது எப்படி அமரன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு திருப்பு முனையை அமைஞ்சதோ, சத்யராஜுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திருப்பு முனையை அமைஞ்சதோ, நிச்சயமாக சூர்யாவுக்கு அவர் தனி கதாநாயகனாக நடிக்கக்கூடிய இந்த படம் வந்து ராஜ்கமலில் வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. கல்கி 2898 படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் 90 நிமிடங்கள் படத்தில் வராராம். ஸோ படமே அவரை வச்சு தான். அந்த சுப்ரீம் எஸ்கின்கிற கதாபாத்திரம் தான் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து டாமினேட் பண்ண போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே அவரோட உலகம் தான், அதில் மற்ற கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இவர் இறங்கி வந்தாருன்னா என்ன பண்ணுவாருங்கிறது தான் அந்த செகண்ட் பார்ட்டில் சுப்ரீம் எஸ்கினுடைய ஆட்டம் ஆரம்பம், அவருடைய விஸ்வரூபம் ஆரம்பம். அவர் தான் இந்த படமே. செகண்ட் பார்ட்டில் அவர் தான் டாமினேட் பண்ண போகிறாரு. அதை தான் வந்து இந்த படம் முழுக்க நெடுக வரப்போகுது. ஸோ அதை நம்மலாம் என்ஜாய் பண்ண போகிறோம் ஆண்டவர் ஆட்டத்தை.